நீதித்துறை என்ன செய்தி சமுதாயத்துக்கு ஒரு பேச்சு அங்க இருந்து அது போயிருக்கோம். அதுல நிறைய பேர் நம்ம நீதித்துறையை போயிருக்காங்க. அப்புறம் ஒரு கருத்து சொல்றேன் என்னடா மாற்றத்தை கல்வியுடைய தீர்ப்பு நான் பேசினேன். அந்த பேச தகுதியே இல்லை. ஆனா நம்ம மெட்ராஸ் பார்த்த ஒரு சில முன்னணி நீதியரசர்களில் நீதியரசர் காவல்துறை முக்கியமான அப்படி பார்க்கிற போது நேற்று மாற்றத்தை கேட்டு என்ன சொன்னார் கேட்டார், தீர்ப்பளிக்கிற பொழுது அந்த தீர்ப்பளிக்கிற பொழுது சட்ட நெறிமுறைகளின் படியும் சமுதாயத்திற்கு ஆதரவாகவும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்ற முறையில் இல்லாமலும் தீர்ப்பு அளிக்கக்கூடிய ஒரு நீதிபதியின் பொறுப்பு. இந்த 3 கட்டமாக நமது நீதியரசருக்கு பொறுப்பு. அதனால் இல்லாமல் கேட்டா அவர் ஒரு கேள்வி அதுல அவர் சொல்லும்போது சொன்னார், நீங்க நீதித்துறைக்கு லஞ்சம் வாங்குகிறார்களே அது கேட்டார். அதில் சொன்ன வெள்ளக்காரன் ஆட்சி காலத்துல 2000 ரூபாய் சம்பளம் சொன்னாங்க நீதிபதிகளுக்கு ஒரு மாசத்துக்கு. அன்னைக்கு 2000 ரூபாய் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் இன்னைக்கு 15 லிட்டருக்கு சமம். எனக்கு மாதம் பிடித்த போக 2 ரூபாய் கையில் மாற்றத்தை யார் இன்னைக்கு வீடு இருக்கிறது. ஆனால் டெல்லியில் நான் தேர்தல் கைலாட்சி நடத்தும் ஒரு 5 கோடி ரூபாய் செலவு 5 கோடி 3 எடுத்து மாதிரி அதாவது வாங்கணும்னா 5 கோடி ரூபாய். இங்க திருப்பி வெட்டும்போது வாங்கணும்னா அப்படின்னு நான் 5 கோடி எத்தனை குழந்தைய படிக்க வைப்பேனா, மனைவிக்கு அதை கல்வி கொடுப்பேனா, மற்ற வீட்டு செலவுகளை கவனிப்பேனா, 5 கோடிக்கு வீடு வாங்க முடியுமா? ஆனாலும் நான் லஞ்சம் வாங்கல, ஏன் வாங்கல அப்படின்னு கேட்டா, I was culturally brought up by my father and my parents. அது மாதிரி is culturally brought up in a very good background. அதனால மாற்றத்தை பற்றி சொன்ன அந்த லட்சணங்கள் முழுவதும் நிறைந்த நீதிபதி அவர். அதனால எனக்கு பிடிக்கும். அவர் அறிஞர், படித்தவர், அந்த கம்பன் கழகத்தில் பேசக்கூடிய வல்லமை கிடைக்கிறார். அதனால அவரோட நாங்கள் மீட்டிங் வந்தா எனக்கு போட்டுனாங்க. நான் ஒரு பத்திரிகைக்காரர், ஒரு பெரிய பத்திரிகை வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகளுக்கு கிடைச்சிருக்கு. அந்த அளவுக்கு நான் நன்றி சொல்றேன். 2 விஷயம், நீங்க நண்பர்கள் சேவை நடத்துங்கள். அந்த நடத்திக்கிற போது இன்னைக்கு மக்களுக்கு அதிக கோபம், எதிர்த்தாலும் கோபம் இருக்கு. இந்த கோபத்தை மாற்றிக்க நாடாக வர வேண்டும். இந்த கோபம் குறைந்த கோபமாக இருக்க வேண்டும். நான் லண்டன் மாதிரி உடனே வெளியில போய் எல்லாரையும் எரிச்சிட முடியாது. லண்டன்ல எப்படி கலவரம் நடக்குது என்று தெரியும் உங்களுக்கு. மற்ற நாடுகளை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் ஒரு அதிகரித்த வண்ணம் இருக்கின்றன. நம்மை போன்ற பகுதியில் இருக்கிற சின்ன குழந்தைகள் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, அடுத்தாப்புறம் இன்ஜினியர் ஆனா வேலை கிடைக்குமா என்னங்கிறது தெரியும். அத்தனை கல்லூரிகள் படித்த பிறகு என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோட வாழ்க்கையை தோற்றுவித்த ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நாம் இருக்கிறோம். இந்த சூழ்நிலையில ஒரு அறிவு பரப்பும் பணி சின்ன சின்ன விஷயங்களை கூட பொதுமக்களுக்கு சொல்லி வெளிப்படுத்த வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். அதுவும் குறிப்பாக பெண்கள் முன்னேற்றம் என்பது தேவைப்படுவது. அவ்வளவு பேர் படிச்சிருக்காங்க. நீங்க படித்தால் மட்டும் போராது, அவ்வளவு பேரும் பண்பொழியாளராக இருக்கும். அதாவது சமுதாயத்தை பற்றி கொஞ்சம் சிந்திக்கணும். சமுதாயத்தை பற்றி உடனே பொதுமக்கள் சேவை செய்யணும், அரசியலாளர்கள் நான் சொல்லலை. நீங்க ஒரு இடத்துக்கு ஒரு குழந்தைகளை நல்வழிப்படுத்துங்கள், மாற்றத்தை கைவிடுகிற மாதிரி அவர் மாதிரி வரக்கூடிய குழந்தைகளை நீங்கள் உருவாக்கினாலே இந்தியாவில் வருகிறது. அதுதான் இன்னைக்கு இந்தியாவுக்கு தேவை, சென்னைக்கு தேவை. ஒரு பெரும் நகரத்துல இந்த மாதிரி ஒரு பேரவைகள் நிறைய குழந்தை அறிவு பரப்பும்படினா மற்றவர்களை இணைத்து சொல்லுகின்ற விளக்கம் தருகின்ற ஒரு செயலை புரிய வேண்டும். அதை அதனால இப்போ பணி தொடரவும் இதுபோல நல்ல பணிகள் வர வேண்டும் என்று சொல்லி அத்துடன் மாணவர்களுக்கு உதவி செய்கிற செயல் பெரிய மேம்பட்ட செயல்.
அவரை குரல்களை கேட்டுக்கொள்கிறேன். இரண்டாவதாக இன்றைக்கு நாட்டில் முதியோர்கள் எங்களை போன்ற முதியோர்கள் அதிக எண்ணிக்கையில் வருவாங்க. அமெரிக்காவில் போயோ பிரிட்டனில் போயோ ஒரு சமுதாய அரசு சார்ந்த சமுதாய பாதுகாப்பு நாட்டில் உருவாக்கப்படவில்லை. அதனால் 70 பேருக்கு ஒரு முதியோர்கள் உதவி செய்தார் என்பது கேட்கவே முயற்சி அளிக்கிறது. அதே நேரத்தில் முதியோர்களும் எந்த நேரத்திலும் தன்னுடைய வாழ்க்கையில் பிடிப்புகளும் விடுபட வேண்டும் என்று யோசித்துக் கொள்ளக்கூடிய ஒரு காலம் உருவாயிருக்கிறது. ஏன்னா இளைய தலைமுறையில் அதிகம் பெண்கள் இளைய தலைமுறைகளுக்கு வெறுப்புகள் அதிகரிக்கிறது. அதை உணர்ந்து முதியோர்கள் சமுதாயத்தை உருவாக்கும் போது வேண்டும். அதுதான் சமுதாயத்திற்கு பணம் சேர்க்கும். என்ற பிசாந்தியை பாடும்போது ஒரு வார்த்தை சொன்னார், என்னுடைய அரசனும் நல்லவன், என் வீட்டுல மனைவி குழந்தைகளும் நல்லவர்கள், நல்லாக தலைமுறை கருப்பாக என்று பாட்டு இருக்கிறது. மகிழ்ந்த அதாவது ஏன் ஒரு மொழி நாட்டு உறவாகி நடைபெறாமல் இருந்தது பாட்டு. அப்ப அவர் சொன்னார், நினைக்காததுக்கு காரணம் கேட்டா நல்ல வயசுல நல்ல அரசு, நல்ல குழந்தைகள், நல்ல குடும்பம், இதிலிருந்து எனக்கு தரம் கிடைக்கிறார். அதாவது கண்ணாடியை போய் பார்த்து தலைவர்கள் எந்த பிரச்சனை என்று யோசித்துக் கொள்ள வேண்டும் என்று பேசிக்கொண்டேன். அப்படி ஐ டோன்ட் வாண்ட் டு கமெண்ட் இன் சீரியஸ்னா இது ஒரு சொசைட்டி வலுவான ஒரு சொசைட்டியில் அண்ணா சாரை காட்டியிருக்கிறார். நாம் எந்த நாடு போல இல்லை. இந்த நாடு ஒரு வளம்பெற்ற நாடு, பாரத நாடு, பழம்பெற்ற நாடு. நீங்கள் அதன் தோல்வி இந்நிலைமைக்காது என்பதுதான் நீங்கள் வேண்டிய தத்துவம். இந்த தத்துவத்தை மென்மேலும் வளர எனது வாழ்த்துக்கள். நாங்கள் ஒரு சின்ன முயற்சியை செய்திருக்கிறோம். அந்த முயற்சியை அவர்கள் மூழ்கிற போது இது போன்ற பல பேரவைகள் உருவாகட்டும், பொதுமக்களை இணைக்கட்டும், நல்ல பாதையில் கொண்டு செல்லட்டும், அடையார்ந்த மக்கள் வர வேண்டும் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்து நன்றி கூறி விளையாடுகிறேன். Children, you have got such an opportunity to listen to these wonderful people. I think you have to maintain discipline and lend your ears to good things. Youth, you are the founder of tomorrow's glorious nation. And as Ramadev sir said, changes are inevitable. Change is the only thing that does not change. And today, the youth have proved that they are active agents of a better tomorrow. Following another day, கண்டிப்பாக நம்ம இந்த காலத்து இளைஞர்கள் ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி விரைந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு பியூட்டிஃபுல், வண்டர்ஃபுல் and lovable and super nation of India will learn one kind I do. Now I have the pleasure of requesting Sri Balagangar sir to address the gathering. Sri Balagangar ji, Vivekananda sir, childhood friend, and Jayalalitha madam sir, a very confidential person and a very well-known personality here. I have the pleasure of requesting to address it now. Sri Balagangar sir. மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மாண்புமிகு நீதியரசர் திரு வே. ராமசுப்ரமணியம் அவர்கள், அன்பிற்குரிய தினமலர் நாளிதழின் துணை எடிட்டர் திரு எம்.ஆர். ராமலிங்கம் அவர்கள், இந்த விழாவை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கிற என்னுடைய பால்ய நண்பர் திரு விவேகானந்தன் அவர்கள், அன்றைக்குரிய வரவேற்பு நிகழ்த்தியிருக்கிற மோகனகுமாரன் அவர்கள், அன்றைக்குரிய பழனி அவர்கள், அன்றைக்குரிய வைரமணி அவர்கள், அன்றைக்குரிய வழக்கறிஞர் திரு கோவிந்தன் அவர்கள், குழுவிற்கு மாடம்பாக்கம் செம்பாக்கத்தை சேர்ந்த பொதுமக்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தினை சொல்லி மகிழ்கிறேன். மாடம்பாக்கம் செம்பாக்கம் நண்பர்கள் பேரவை என்ற ஒரு அமைப்பை நிறுவி 3வது ஆண்டாக அந்த நடக்கின்ற நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை ஒரு பொன்னான வாய்ப்பாக கருதி மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மகிழ்ச்சிக்கு காரணமான அன்றைக்குரிய திரு விவேகானந்தன், திரு மோகனகுமாரன், திரு பழனி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்றைக்குரிய பொதுமக்களை பெறுகிறது திரு விவேகானந்தன் நானும் சிதம்பரம்
தாலுகா என்று சொல்லுவாங்க. அங்கே திருநெல்வேலியில பள்ளி கோட்டை என்று அப்பொழுது ஒன்றாக படித்தார்கள். அவர் எனக்கு ஒரு வகுப்பு ஈடேறவர். அந்நாளே இந்திய எதிர்ப்பு போராட்டம் வரும்போது நாங்கள் அதனால் ஈர்க்கப்பட்டு இன்றைக்கு பாராளுமன்றத்தில் முடித்துக் கொண்டிருக்கிறேன். அவர் பார்வையில் இருக்கிறார். அவர் சொன்னார், நண்பர்களை மைக்ராஸ்கோப் மூலம் பார்த்தார்கள் என்று சொல்லி நான் இருக்கிறது. நானும் திமுக அவரும் திமுக தான் இருந்தோம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா திமுகவை ஆரம்பித்தவுடன் நான் அண்ணா திமுகவில் சேர்ந்தேன். அவர் அந்த இடத்திலே இருக்கிறார். அவர் எதை சொல்கிறார் என்றால், நான் வேறு கட்சிக்கு போனாலும் கூட அதை அவர் பாதகமாக கோவித்துக் கொள்ளாமல் என்னை அன்றிலிருந்து இதுவரைக்கும் நண்பராக நான் ஒரு மருத்துவரியினுடைய தாயார், ஒரு பிரசவம் பார்க்க ஒரு மருத்துவரியின் தாயார். என் தகப்பனார் ஒரு லீடியன் பயர் தொழிலே சாதாரண ஆக நான் இந்த நிலைமைக்கு ஒரு பாராளுமன்ற மாநிலங்களவையுடைய மேலவை உறுப்பினராக வந்திருக்கிறேன் என்றால் அது மாதிரியான நண்பர்களினுடைய ஆசை, என் பெற்றோர்களுடைய வாழ்த்துக்கள், அதற்கு மேலாக தலைமையிடம் நான் கொண்ட விசுவாசம் எனக்கு கிடைக்கப்படாது. ஆக அதன் அடிப்படையில் என்னை இங்கு அழைக்கவில்லை. நண்பர் என்று அழைத்தார். நேற்று கூட பாராளுமன்றம் 9 மணி வரைக்கும் நடந்தது. எங்கு பார்த்தாலும் அண்ணா சுதந்திர திருநாள் என்று கூட யாருமே போய் அவ்வளவு பேர் பிடித்திருக்க மாட்டார்கள். இங்கே டெல்லி மாநிலத்தில் போனால் மோட்டார் பைக்கில் செல்கிற எல்லாம் கொடியை பிடித்துக் கொண்டே போகிறார். அண்ணா ஒன்றுமல்ல, இதற்காக அவர் சொல்லுகிற பிறகு கரப்ஷன் சுற்றி எராடிகேட்டட் என்று சொல்கிறார். அதை எல்லாரும் பார்க்கிறார்கள், எல்லாரும் செய்ய வேண்டும். அந்த இயக்கத்திற்கு அவருக்கு என்ன செய்ய வேண்டும் நான் நினைத்துக் கொண்டேன். அண்ணா ஆசாரி என்பது அண்ணாதுரை என்கிற பெயர். அண்ணா வந்ததா அதற்கு அந்த இயக்கம் ஒரு பேக்கப் கால் மாதிரி பொதுமக்களுக்கு ஒரு எண்ணம் கரப்ஷன் என்கிற ஒரு அடிப்படையில் இந்த இயக்கம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு சோசியல் ஆக்டிவிட்டி, சிவில் ஆக்டிவிட்டி. அவர் ஒரு மேடையை தோன்றி உண்ணாவிரதம் வந்து அதற்கு சகல அதிகாரங்கள் கொண்ட மத்திய அரசை கணிந்து பிரதமர் ஒரு தடவை போய் அவர் உண்ணாவிரதத்தை நிறுத்தி அதற்கு பிறகு அந்த உண்ணாவிரதம் இருக்கிறவர்கள் அந்த நிகழ்ச்சி நடத்துகிற ஒரு 5 பேரை அந்த டிராப்ட் லோக்பால் டிராப்ட் நியமிக்கிற குழுவில் நியமித்து அவர்களுடன் 6 அமைச்சர்களை கேட்டு பிரதமருக்கு 9 தடவை கூட்டம் போட்டு ஒரு லோக்பாலை தயாரிக்கிறார். எதற்காக சொல்லுங்க என்றால், அரசியல் சட்டம் இருக்கும் போது டாக்டர் அம்பேத்கர் தொடர்புடைய அரசியல் ஞானங்கள் எல்லாம் அன்றைக்கு செய்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு ஒரு சமுதாயம் 6 வரை இன்றைக்கு பாராளுமன்றத்தில் அவர்கள் எந்தவித சட்டம் ஏற்க வேண்டும் என்றாலும் அது பாராளுமன்றம் ஏற்க வேண்டும். அந்த பாராளுமன்றத்திற்கு கருத்துக்களை சொல்வதற்கு அங்கே பாராளுமன்றத்தில் இருக்கிறார்கள். ஆனால் அந்த பாராளுமன்றம் சட்டத்தை இயக்குவதற்கு முன்பாக இந்த சமூக ஆர்வலர்களை நாம் உறுப்பினராக போட்டு அதனுடைய கருத்தை ஏற்று